இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாடு முழுவதும் ஹஜ்ஜி பெருநாளையொட்டி இன்று பெரும்பாலான பள்ளி வாசல்களில் அரசு தலைவர்கள், யாத்ரீகர்கள் நிரம்பியுள்ளனர். இன்று திங்கட்கிழமை ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி பெரும்பாலான பள்ளி வாசல்களில் அரசு தலைவர்கள் உட்பட யாத்ரீகர்கள் நிரம்பியுள்ளனர். அல்லாவின் மகத்துவத்தை புகழ்ந்து தக்பீர் ஓதுவதற்கும் ஹஜ்ஜி தொழுகையை நிறைவேற்றுவதற்கும் அனைவரும் ஒன்று கூடியுள்ளனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் உட்பட 20,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் இன்று காலை புத்ரஜயாவில் உள்ள புத்ரா பள்ளிவாசலில் ஹஜ்ஜி தொழுகையை நிறைவேற்றினர். இமாம் பசார் இஸ்தான் மொஹமட் உஸ்னியின் தலைமையிலான தேசிய பள்ளிவாசலில் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த முஸ்லிம் சமூகத்தினர் ஹஜ்ஜி பெருநாளை சிறப்பாக தொடக்கி வைத்தனர். இதேபோன்று மற்ற மாநிலங்களிலும் அதன் அமைச்சர்கள் உட்பட யாத்ரீகர்கள் பள்ளி வாசல்களில் ஒன்று கூடி ஹஜ்ஜி பெருநாளை இன்று வரவேற்றனர். வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரவிருப்பதாக கூறப்படும் 200 ஆன்லைன் தூதர்களின் பணி குறித்து விரைவில் ஆராயப்படும் என்று தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபஜில் கூறினார். கடந்த வாரம் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோமிங் அறிவித்திருந்த இந்த முன்முயற்சியை தாம் வரவேற்பதாக ஃபாமி ஃபஜில் தெரிவித்தார். இருந்தபோதிலும் இது குறித்து முழுமையான விளக்கமும் தகவலும் சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திடமிருந்து கிடைக்கப்பெறவில்லை என்பதையும் ஃபாமி ஃபஜில் அறிவித்தார். மக்களுக்கு சரியான தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் தமது தரப்பு உறுதியாக இருப்பதுடன் இந்த விவகாரம் குறித்து விரைவில் அமைச்சரிடம் பரிசீலனை செய்யப்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் சரியான தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் ஆன்லைனில் போலி செய்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் 200 ஆன்லைன் தூதர்களை பணிக்கு நியமிப்பதற்கான அவசியத்தை குறித்து சிறப்பு விவகாரத்துறையின் முன்னாள் இயக்குனர் புவாட் ஜர்காசி எழுப்பிய கேள்விக்கு ஃபாமி ஃபஜில் பதிலளித்தார். கடந்த சனிக்கிழமை நெக்ரி சிம்பிலான் பஹாவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தனது மனைவியுடன் சுற்றித் திரிந்த ஆடவர் ஒருவரை சம்பந்தப்பட்ட கணவர் அடித்து காயம் விளைவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட 50 வயது மதிக்கத்தக்க அவ்வாடவர் பிரம்பினால் தாக்கப்பட்டு அவரின் வேன் கண்ணாடிகளும் சேதமடைந்திருப்பதாக ஜம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹூ சாங் ஹுக் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அவ்வாடவர் அடிக்கடி சந்தேகிக்கும் நபரின் மனைவியுடன் வெளியே சென்று சுற்றித் திரிவதாலும் பொறாமையின் காரணமாகவே இச்செயல் நிகழ்ந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக ஹூ சாங் ஹோக் கூறினார். மேலும் இது குறித்து குற்றவியல் சட்டம் 324 மற்றும் 427வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேகிக்கும் நபர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக அவர் பதிலளித்தார். கில்லான் தெல்லோ காடோங் என்ற இடத்தில் சட்டவிரோதமாக மலேசியாவை விட்டு வெளியேற முயற்சித்த 7 வெளிநாட்டவர்களை போலீசார் வெற்றிகரமாக கைது செய்தனர். நேற்று நள்ளிரவு 1 மணியளவில் அவ்விடத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையின் மூலம் சந்தேகிக்கும் 29க்கும் 51க்கும் இடைப்பட்ட வயதுடைய 5 வெளிநாட்டு ஆண்களும் 2 வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக கோலலாங்காட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அமட் ரிட்வான் மொஹமட் நோர் தெரிவித்தார். முறையான ஆவணங்கள் ஏதுமின்றி அந்நபர்கள் சட்டவிரோதமாக கடல் வழியாக மலேசியாவை விட்டு வெளியேற முயன்றது விசாரணையில் தெரிய வந்ததாக அமர் ரிட்வான் கூறினார். கைது செய்யப்பட்ட அந்நபர்கள் மேல் நடவடிக்கைகளுக்காக பந்திங் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் ஓர் அறிக்கையில் நேற்று குறிப்பிட்டார். மேலும் நேற்று தொடங்கி 14 நாட்களுக்கு அந்த 7 வெளிநாட்டவர்களும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அமர் ரிட்வான் தகவல் அளித்தார். புத்ராஜயா மற்றும் லாபுவான் உள்ளிட்ட சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லங்காவி, குபாங் பசு, கொத்தாஸ்தார், பொக்கோசெனா, படங் தெராப், பெண்டாங், சிக், பாலிங் ஆகிய பகுதிகளிலும் இந்நிலை ஏற்படும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பெராக், ஸ்லாங்கூர், பஹாங், நெக்ரி சிம்பிலான், மலாக்கா,
ஜோஹர், சரவாக், சபா ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று மெட் மலேசியா அறிவித்துள்ளது. ஜோஹரில் ஒரு முதலீட்டு மோசடியில் கணக்காளர் ஒருவர் 2.2 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமாக இழந்தார். இச்சம்பவம் குறித்து நேற்று 75 வயது பாதிக்கப்பட்ட அந்த கணக்காளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக ஜோஹர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் முதலீடு தொடர்புடைய விளம்பரம் ஒன்றை பாதிக்கப்பட்டவர் கண்டறிந்ததாகவும் அதில் ஆர்வம் செலுத்தி குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய ஒப்புக்கொண்டதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக எம். குமார் கூறினார். இதுகுறித்து குற்றவியல் சட்டம் 420வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் தகவல் அளித்தார். கொலக்குபுபாரு புக்கெட் புலோத்தல்லூரில் கடந்த சில நாட்களாக காணாமல் போய் தேடப்பட்டு வந்த ஒரு பாட்டியும் அவரின் பேத்தியும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். இன்று காலை மணி 9:30 மணியளவில் பாதிக்கப்பட்ட 62 வயது மூதாட்டியும் அவரின் 12 வயது பேத்தியையும் தீயணைப்பு மீட்பு படையினரால் கண்டறியப்பட்டதாக ஸ்லாங்கூர் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் செயல்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் அமட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட உறவினர்களின் தகவல் அடிப்படையில் அவ்விருவரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டதாக அமட் முக்லிஸ் அறிவித்தார். திரங்கானு கொலபெராங்கில் இடைநிலை பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் செலுத்திய மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அவ்விருவரும் உயிரிழந்தனர். நேற்று மாலை மணி 4:50 அளவில் கம்புங்காவுங் கொலப்புவே எம்பங்கன் ஜினாகூர் சாலையின் 4வது கிலோமீட்டரில் அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. யமஹா NVX ரக மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்திருந்த 16 வயது மொஹமட் ஃபாரிஸ் மொஹமட் ஜுல்கிஃப்லி எனும் மாணவர் தலை மற்றும் உடலில் ஏற்பட்ட கடும் காயங்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதேவேளையில் அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய 16 வயது மொஹமட் டார்விஷ் எசாரிஸ் மொஹமட் கைருல் அஸ்வான் எனும் மற்றொரு மாணவருக்கு தலை, நெஞ்சு உட்பட உடலில் பல பகுதிகளில் கடும் காயங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் ஹுலு திரங்கானு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஹுலு திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் ஜைனுல் முஜாஹிதீன் மத்யுடீன் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அந்த விபத்து குறித்து விசாரிக்கப்படுவதாக கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.